வணக்கம் நண்பர்களே. இப்போ அந்த நம்ம சொன்ன மாரி எலிஃபண்ட் கேவ் யானை குகையோட பார்ட் 2 வந்து பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, இந்த நான் சொன்ன மாரி நெறைய சிற்பங்கள் பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல சிற்பங்கள்லாம் உடைஞ்சு தான் இருக்கு. ஆனா, எதுவுமே வந்து கல்லா இல்ல. எனக்கு அது தெரியல. இதோட ஹிஸ்ட்ரீஸ் எல்லாம் தெரியல. இதில உள்ள ஒரு இடத்துல 2, 3 இடத்துல அந்த மாரி தண்ணி இருக்கு. அத வந்து இவங்க கேன்ட்ரி போட்டு மூடி வச்சிருக்காங்க. அதே மாரி இன்னொரு குகை பக்கத்துலயும் அதே மாரி தண்ணி இருந்தது. நெறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு. மேக்ஸிமம் வந்து இங்க சிவன் கோயில் தான். சிவனோட சிலைகள் தான். இப்ப நீங்க பாத்ததுலலாம் காலியா இருக்கு. இது அந்த சிவனுக்கு பக்கத்துல உள்ள ஒரு தண்ணி. பட் அந்த பில்லர்ஸோ, அது மத்த எல்லாமே நீங்க பாத்தீங்கனாலுமே, அது வந்து சிமெண்ட் கட்டடமா தான் இருக்கும். ஈவன் சிலைகள்லயுமே நெறையா இது சிமெண்ட்டா தான் இருக்கு. பட் ஒரு நல்ல இடமா இருக்கு. நீங்க போய் பாருங்க. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு சில இடத்துல வந்து ஒரு குகை இருக்கு. குகைக்குள்ள சின்ன 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 பார்ட் மட்டும் தான் இருக்கே தவிர, உள்ள எதுவுமே பொருள் இல்ல. பட் அந்த இதுல போர்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, இங்க சிவன் சிலை இருந்தது. பட் அது திருடப்பட்டதுங்கிற மாரி, எடுத்துக் கொள்ளப்பட்டதுங்கிற மாரி போட்டிருக்காங்க. இது வந்து சைடுல இருக்கு. இது சைடுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு தண்ணி சுனை ஊறுனதும் இருக்கு. நான் அதையும் காமிச்சிருக்கேன். இதில பார்த்தா தெரியும். நல்லா சுத்தமான தண்ணியா தான் இருந்தது. பட் யாரும் அத எடுத்து குடிக்கச்சு அந்த மாரிலாம் எதுவும் இல்ல. பட் இப்போ வந்து சம்மர் டைமு ரொம்ப இதா இருந்தது. காடும் வறண்டு இருந்தது. அங்க வந்து அந்த அளவுக்கு வசதிகள் கிடையாது. இப்ப நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து கெனாப்பி. அதாவது இந்த எதிரிகளுக்கு போராடுற இந்த மலைக்கு மேல இருக்கு. அதாவது இந்த குகைகளுக்குள்ள மலைகளுக்கு, இந்த எலிஃபண்ட் கேவுக்கு மேல இது இருக்கு. ஒரு 3 கெனாப்பி இருக்கு. மேபி இது வந்து ஆங்கிலேயர் காலத்திலேயே எப்பயோ யூஸ் பண்ணியிருக்கலாம்னு நெனைக்கிறேன். எனக்கு டீட்டெயில் தெரியல. இது இந்த மத்த போர்ட்டோட டீட்டெயில்ஸு. அங்க போனேன்னா, இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. மொத்தம் 3 இடத்துல அந்த டேங்க் இருக்கு. அந்த காலத்திலேயே அவ்ளோ பெருசா மேல ஏத்தி வச்சிருக்காங்க. எப்படி கொண்டு போனாங்க? இல்ல என்ன மாரி பண்ணாங்கன்னு தெரியல. பட் அது எதுவுமே வந்து இப்போ எல்லாம் சிதலடைஞ்சு போய் கிடக்கு. அதுலயும் பார்த்தீங்கன்னா, கீழ வந்து அண்டர் கிரவுண்ட்ல சில ரூம்ஸ் மாரி கட்டியிருக்காங்க. அங்கருந்து மேபி அவங்க உள்ள பொருட்கள் வைக்கிறது, போறது, வர்றது அந்த மாரிலாம் வச்சிருக்காங்க. பட் நான் அதையுமே உங்களுக்கு ஒரு வீடியோல இப்ப காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா, அந்த டக் போட்ஸ் எல்லாம் வந்து இழுத்துட்டு போயிட்டுருக்கு. அதோட காட்சிகள் தான் அது. நான் அதுக்காண்டி ஒரு ரூம்குள்ள போனேன். ஃபர்ஸ்ட் ரூம்ல போயிருக்கும்போது என்னோட மொபைல்ல வந்து லைட்டு வேலை செய்யல. ஐ மீன் லைட் எரியல. சார்ஜ் போயிடுச்சு. ஸோ நான் காட்ட முடியல. ஸோ செகண்ட் ரூம்ல நான் போய் காட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளேயே அந்த ஃபுல் ரொட்டேஷன் ஆகுற சிஸ்டம் இருக்கு. அந்த கன்னுக்கு கீழ. அங்கருந்து அந்த பீரங்கி கீழ. உள்ள போனீங்கன்னா, இந்த மாரி ரூம் இருட்டடிச்ச ரூமா இருக்கு. ஆனா ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு அனுபவமா இருந்தது. இது உண்மையிலேயே எனக்கு பிடிச்சிருந்தது. நீங்க முடிஞ்சா கண்டிப்பா டைம் இருந்தா ட்ரை பண்ணுங்க. நெறைய தமிழியன்ஸ் பீப்பிள்ஸ் வந்து வர்றாங்க. நெறைய பேர் அங்க கடைகள் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதேமாரி நீங்க போற வர வழிகள்ல ஏகப்பட்ட கடைகள், சாப்பிடுறதுக்கு மட்டுமே ஏகப்பட்ட கடைகள் இருக்கு. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, உள்ள நான் ஒரு சைடுல போனேன். அந்த அண்டர் கிரவுண்ட்ல. அது ஒரு சைடுல வந்து அப்படியே அ வெளியில வருது. மேபி இது எஸ்கேப் வே மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு சைடுலருந்து இறங்கிட்டு அடுத்த சைடுல ஏறுற மாரி இருக்கு. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியுது, மலையோட இன்னொரு சைடுல வெளியில காட்டுது. ஸோ இந்த மாரி அதோட இதுகள் வந்து அந்த அமைப்புகள் வந்து இருக்கு. இது 3 இடத்துல இந்த டேங்க் இருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தா அந்த பக்கத்துல உள்ள போர்ட்லாம் தெரியும். இந்த சைஸ் பாருங்க எவ்வளோ இதா இருக்குன்ட்டு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய பசங்களுக்கு பிடிச்ச மாரி கடைகள் இருக்கு. பட் ரேட் அதிகம். சாப்பாடு எல்லாமே ரேட்டு கூட. ஒரு 170க்கு மேல தான் சாப்பாடு அந்த மாரி. சின்ன சின்னத விட ரொம்ப அதிகமா இருக்கும். தேங்க் யூ.